அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கும் வணக்கம். நம்முடைய மக்களின் விடுதலைக்காக, நம்முடைய மக்களின் முன்னேற்றத்திற்காக, நம்முடைய மக்களின் பொருளாதார எழுச்சிக்காக, நம்முடைய மக்களின் அரசியல் அதிகாரத்திற்காக, நம்முடைய மக்களின் கலாச்சாரத்தை காப்பதற்காக, நம்முடைய மக்களின் வேலைவாய்ப்புக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். இவை அனைத்தும் ஏன் நம்மிடம் மறுக்கப்படுகிறது என்று ஒரு கேள்வி நம்மிடத்தில் வரும்போது அதற்கான ஒரே பதிலாக இருப்பது பட்டியல் சாதி. நம்முடைய விடுதலை என்பது நமக்கான விடுதலை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்காக. இதற்கான தீர்வாகத்தான் பட்டியல் வெளியேற்றம் உள்ளது. பல ஆண்டுகளாக நம் மக்களின் போராட்டம் இந்த மண்ணில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது உரிமை போராட்டமாக இருந்தாலும், அரசியல் அதிகாரத்திற்கான போராட்டமாக இருந்தாலும், வாழ்வியல் போராட்டமாக இருந்தாலும், அனைத்துக்கும் தீர்வாக ஒன்று உள்ளது என்றால் பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே. ஆகையால் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் போராடி கொண்டே வருகிறார்கள். அரசியல் அதிகாரம் இல்லாத போதிலும் நம்மால் முடிந்தவரை இப்பொழுது வரை பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறோம். நம் சமுதாய தலைவர்களும் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கும் திராவிட கட்சிகள் மற்றும் தலித் அமைப்புகள் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமற்றது, பட்டியல் வெளியேற்றம் நடக்காத ஒன்று, இப்படியெல்லாம் ஒரு பின்பத்தை உருவாக்கியுள்ளார்கள். நம்மளுடைய சமுதாய சில இயக்கங்கள் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக செயல்படுகிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலைகள் தான் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமா என்ற கேள்வி நம்மிடத்தில் வர தோன்றுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இது ஒன்று புதிது அல்ல. முன்பாக பல சாதிகள் பட்டியலில் இருந்து வெளியேறி உள்ளது. அதற்கு உதாரணம் பல சாதிகள் இருந்தாலும் நாடார் சமுதாயத்தை குறிப்பாக சொல்லலாம். பட்டியலில் வெளியேற்றம் அடைந்த பிறகுதான் நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் மிக பெரும் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது. இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த திராவிட கட்சிகள் மற்றும் இந்த தலித் அமைப்புகளும் பட்டியல் வெளியேற்றும் சாத்தியமில்லை என்று சொல்வது வேடிக்கையான ஒன்றாக தான் உள்ளது. பட்டியல் வெளியேற்றும் சாத்தியம், அதற்கான வேலையை நாம் செய்கிறோமா என்றால் கிடையாது. அதுதான் இங்கு உள்ள பிரச்சனையை. இந்த சூழ்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் நிறைய நண்பர்கள் ஒரு செய்தியை நமக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அதை படித்து பார்த்த பிறகுதான் அது சம்பந்தமாக இங்கே கட்டாயம் பேச வேண்டும், இதை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதனால் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போக்தா சாதியினர் பட்டியல் சாதியினராக இருந்துள்ளனர். அவர்களுக்கு ஜார்க்கண்ட் மாநில அரசு பட்டியலில் இருந்து போக்தா சாதியை நீக்கி அதை மத்திய அரசால் மசோதா நிறைவேற்றி பற்றிய வெளியேற்றம் நடந்துள்ளது. அதை பற்றி விரிவாக காணலாம். தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் இருந்து போக்தா சமூகத்தை நீக்க மாநிலங்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் போக்தா சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கவும், சில சமூகங்களை பழங்குடியினர் எஸ்டி பட்டியலில் இணைக்கவும் மாநிலங்களவையில் அரசமைப்பு எஸ்சி மற்றும் எஸ்டி உத்தரவு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மூலம் பயனாளிகள் மேன்மேலும் பலனடையும் நோக்கில் இந்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா திங்கட்கிழமை தாக்கல் செய்தார் என்று அந்த செய்தி குறிப்பில் உள்ளது. மேலும் இந்த செய்தியை குறித்து தேடும்போது விரிவான அறிக்கையை நமக்கு கிடைக்கிறது. அதன்படி பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். 2022 மசோதா பிப்ரவரி 7 நாடாளுமன்றத்தின் மேல் சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதன்கிழமை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மசோதாவின் விவாதத்திற்கு பதிலளித்த பழங்குடியினர் அமைச்சர் அர்ஜுன் முண்டா மேலும் பல மாநிலங்களுடன் தொடர்புடைய இதுபோன்ற திருத்தங்களை நாங்கள் சபையில் கொண்டு வருவோம். அருணாச்சல பிரதேசத்திற்காக நாங்கள் அத்தகைய திருத்தங்களை செய்துள்ளோம். இந்த மசோதா அரசியலமைப்பு பட்டியல் சாதிகள் ஆணை 1950 மற்றும் அரசியலமைப்பு பட்டியல் பழங்குடியினர் ஆணை 1950 ஆகியவற்றை திருத்துகிறது. பட்டியல் சாதியினர் வரிசைக்கான அட்டவணை திருத்தப்பட்டு போக்தா சமூகத்தை பட்டியல் சாதியினரின் பட்டியலில் இருந்து நீக்கிவிடப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் 1950 முதலில் அறிவிக்கப்பட்ட பட்டியல்களை அரசாங்கம் தொடர்ந்து திருத்தி வருகிறது. அன்று மக்களவையில் நடந்தது இவைதான். இவற்றை வைத்து பார்க்கும்போது பட்டியலில் வெளியேற்றம் என்பது பல சாதிகளுக்கு நடந்துள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பட்டியலில் இருந்து பல சாதிகள் வெளியேறியுள்ளது. இது ஏதோ புதிதாக ஒன்று போல் இங்கிருக்கும் திராவிட கட்சிகள் தங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்பதற்காக பட்டியல் வெளியேற்றத்தை தர மறுக்கிறார்கள்.
2022ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பட்டியல் வெளியேற்றும் என்பது மாநில அரசாங்கம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினாலே தர முடியும். பட்டியல் வெளியேற்றுவதற்கான மசோதாவில் சட்டசபையில் நிறைவேற்றி அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். ஆனால் எங்கே தன்னுடைய ஓட்டு வாங்கி பாதிக்கப்படும் என்றும் மறுபுறம் ஒரு தமிழ் சாதி முன்னேறி விழுமோ என்ற ஐயத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியானது பட்டியல் வெளியேற்றம் தர மறுக்கிறது என்பதுதான் உண்மை. மறுபுறம் பார்த்தால் மாநில அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றியதை தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அவர்களும் அரசியல் கட்சி என்பதனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வைத்து அரசியல் மட்டுமே செய்து கொண்டு உள்ளார்கள். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி நினைத்திருந்தாலும் நமக்கான பட்டியலை ஏற்றத்தை நிறைவேற்றி தந்திருக்க முடியும். ஆனால் அவர்களும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வைத்து அரசியல் மட்டும்தான் செய்ய நினைத்தார்கள். ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவராலும் பட்டியல் வெளியேற்றும் தருவதற்கு அதிகாரம் இருந்தும் பட்டியலில் வெளியேற்றும் தருவதற்கு தயாராக இல்லை. வரும் தேர்தலுக்கு முன்பு பட்டியல் வெளியேற்றம் எந்த அரசு நிறைவேற்றுகிறதோ அந்த கட்சிக்கு தான் நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தலைவர்களின் குரலாக இருந்தால் மட்டுமே நமக்கான பட்டியல் வெளியேற்றும் சாத்தியமாகும். தேர்தலின் நேரத்தில் இப்போதுதான் நம்முடைய கோரிக்கையா அவர்கள் கண்களுக்கு தெரியும். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் வாக்கின்றி இங்கு யாராலும் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் முடியாது. இது அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். இருந்த போதிலும் நமக்குள் இல்லாத ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நமக்குள் சில கயவர்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக இருப்பதினால் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்க தடையாக உள்ளார்கள். ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் 2026 தேர்தலுக்கு முன்பு பற்றி வெளியேற்றம் தரவில்லை என்றால் ஆளும் கட்சிகள், அதாவது மாநில கட்சியாக இருந்தாலும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் புறக்கணிக்கப்பட வேண்டும். இதை அனைத்து தலைவர்களும் நினைத்தால் மட்டுமே முடியும். இங்கே மீண்டும் பட்டியல் வெளியேற்றுவதற்கான மாபெரும் போராட்டங்கள் தொடங்க வேண்டும். சட்ட ரீதியாகவும் பட்டியல் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் இங்கு மேற்கொள்ள வேண்டும். இதே பாரதிய ஜனதா கட்சிதான் 2022ஆம் ஆண்டிலும் ஆட்சியில் இருந்தது. அப்போதும் போத்தா சாதிக்கு பட்டியல் வெளியேற்றம் தந்துள்ளது. தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று கோரிக்கையை நாம் வைத்துக் கொண்டுதான் இருந்தோம். எப்போதும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நாம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கோரிக்கை அவங்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை விட அவர்களால் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பட்டியலை வெளியேற்றும் என்பது நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். சட்ட ரீதியாக அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். 2026 ஆண்டு நடைபெறும் தேர்தலை நமக்கான தேர்தலாக மாற்ற வேண்டும். நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான தேர்தலாக அதை மாற்ற வேண்டும் என்பதில் மட்டும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அமைப்புகளும் கடந்து, கட்சிகள் கடந்து பட்டியல் வெளியேற்றும் என்ற ஒற்றை கோரிக்கையை நம் முன்வைத்தால் மட்டுமே நமக்கான வெற்றி கிடைக்கும். பட்டியல் வெளியேற்றும் என்பது நமக்கான விடுதலை அல்ல. நம்முடைய அடுத்த தலைமுறை நம் மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கான அடித்தளம் அது. பட்டியலில் பதிவென்ன பிரம்மன் எழுத்தா, அத்தியாயம் புதிது எழுதி நிமிர்ந்து நில்லடா. நாட்டுப்புறம் நாடு நகரம் நாம் தானடா. வீட்டு போரு வீரமல்லர் அணி திரளடா.